நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையில அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி இருக்கிறது, அதே நேரத்தில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதாவது சமீப காலங்களில் கடந்த ஒரு 2 வருடங்களை கூட வைத்துக் கொள்ளலாம், அமலாக்கத்துறை விசாரணை செய்வதும் அது கைது செய்வதும் அது ஒரு சிறையில் வைப்பதும் அதோட விசாரணை முறைகளும் பலவிதமான விமர்சனங்களுக்கு பல கோர்ட்டுகளில் கண்டிப்புக்கும் ஆளாக இருக்கின்றது. மேல உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழே மாவட்ட கோர்ட் வரையும் பாத்தீங்கன்னா, ட்ரையல் கோர்ட் வரையும் பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல பல இடங்கள்ல அமலாக்கத்துறை கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. சமீபத்துல இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட உச்ச நீதிமன்றத்துல 1 வருடம் வரையெல்லாம் நீங்க காவல்ல யாரையும் வைக்க முடியாது என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை வழக்குல சொல்லியிருக்காங்க. இப்ப டாஸ்மாக் வழக்கை எடுத்துக்கலாமே. இப்ப எனக்கு முன்னால் பேசிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் சாம் சார் சொன்ன மாதிரி 41 எஃப்ஐஆர்கள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட எஃப்ஐஆர் மட்டும் செலக்ட் பண்ணி திமுக ஆட்சியை நீங்க டார்கெட் பண்றீங்க அல்லது திமுக இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் டார்கெட் பண்றீங்கன்னா அது நேரடியா பிளாட்டண்டா நீங்க அதிகார துஷ்பிரயோகம் தானே. அது நீங்க 2017 எஃப்ஐஆர்கள் இருக்கும்போது டாஸ்மாக்ல பாட்டில்ல 10 ரூபாய் வாங்குறதும், டாஸ்மாக்ல பார்களை முறையீடா டெண்டர் விடுறதும், டாஸ்மாக்ல பாட்டில் கம்பெனிக்கும் டாஸ்மாக்கும் உள்ள டெண்டர் முறைகளை ஆராயறதும், அதுல ஊழல்களை களையறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி கட்டாம பாட்டில்கள் வெளில வரதும், இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு தான் டாஸ்மாக்ல நடக்குதா? டாஸ்மாக் என்னைக்கு ஜெயலலிதாவால் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னில இருந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க செலக்டடா நீங்க ஒரு விஷயத்துல நீங்க அரசியல் ரீதியாக திமுகவை டார்கெட் பண்ணி நீங்க போகும்போது பாக்குறவங்களுக்கு பொதுமக்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு அரசியல் ரீதியா நடக்கிறதுன்றது பழிச்சென்றது நமக்கு தெரிகிறது. அடிப்படையான இந்த விஷயம் நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கண்டனத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அமலாக்கத்துறை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை மிகவும் தவறான முறையில் பயன்படுத்துகிறது. அந்த கொடுமையான அந்த சட்டங்கள் ஒரு பரிசீலனையில் இருக்கின்றன. ஆக்சுவலா அது உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சட்ட அமர்வில் இந்த சட்டங்கள் பரிசீலனையில் இருக்கின்றன. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களா அது இருக்கிறதுனால யாரை வேணா பிடிச்சி எப்போ வேணா சிறையில போடலான்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவர்கள் எப்போதும் வரம்புக்கு மீறி நடந்து கொள்வதும் அரசியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை இன்னைக்கு பயன்படுத்தி எடப்பாடி அவர்கள் உடனே என்ன பண்றாரு, ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டத்துக்கு போறதே ஏதோ டாஸ்மாக் விஷயத்துல சமரசம் பேசத்தான் போறாருன்னு ஒரு விமர்சனத்தை உள்ளாக்குறாரு. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நீங்க அமித்ஷாவோட கூட்டணி பேசினது கூட உங்களை அமலாக்கத்துறை மிரட்டதான் சொல்றாரு. அப்போ அமலாக்கத்துறையோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான ஒரு நோக்கம் கற்பிக்கப்படும் போது இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையோட அணுகுமுறையில் தான் இருக்கு. அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா இதை அணுகல, எந்த விஷயத்தையும் ப்ரொஃபஷனலா அணுகாம அரசியல் ரீதியா அணுகும் பொழுதுதான் இந்த மாதிரியான கோர்ட்டு கண்டனங்களுக்கு அமலாக்கத்துறை உள்ளாருது. இந்த விஷயத்தை இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறையும் மத்தியில் ஆளுகின்ற பாஜகவும் அமலாக்கத்துறை இனிமேல் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதே நிலை தொடர்ந்தால் மக்கள் இந்த விசாரணை அமைப்புகளுக்கு மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.